மகிழ்ச்சியைத் தேடி ஓடாதீர்கள், அது தானாக வரும். ஒருநாள் ஒரு சிஷ்யன் மிகுந்த மன வருத்தத்துடன் தனது குருவை சந்தித்தான். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்றான் அவன். குரு எதுவும் பேசாமல் சிரித்தார். அவனை ஒரு அழகான தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கு வண்ணப் பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்தன. இதோ இவற்றில் ஒன்றைப் பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னார் குரு. சிஷ்யன் பட்டாம்பூச்சிகளைத் துரத்தி ஓடினான். ஆனால் ஒன்றையும் பிடிக்க முடியவில்லை. குரு சிரித்துக்கொண்டு சொன்னார், பரவாயில்லை, வா, இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம். இருவரும் அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை ரசித்தனர். சில நிமிடங்களில் பல பட்டாம்பூச்சிகள் அவர்களைச் சுற்றி பறக்கத் தொடங்கின. அதில் 2 சிஷ்யனின் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. குரு மெல்ல சிரித்தார். இதுதான் வாழ்க்கை என்றார் அவர். மகிழ்ச்சியை தேடி ஓடுவது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை அமைதியாக ரசிக்கும்போது மகிழ்ச்சியே நம்மிடம் வந்து சேரும். மகிழ்ச்சி ஒரு நோக்கம் அல்ல, அது ஒரு விளைவு. வாழ்க்கையை ரசியுங்கள், மகிழ்ச்சி உங்கள் பக்கம் வரும்.